துறைமுறை எதுக்கு இருக்கீங்க? நீங்க வந்து நீங்க பேச வயசாச்சு, நீங்க பிபி மாத்திரை போட்டு சுகர் மாத்திரை போட்டு பேசாம போய் வீட்டில் படுத்து தூங்குற வழியை பாருங்க. தமிழ்நாட்டை வந்து குடிச்சுருவாங்கிறாங்க. தமிழ்நாட்டில் கனிமொழி கொலை நடக்கும் முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தா ஐயா துரைமுருகன் தான் காரணம். ஐயா துரைமுருகன் வந்து கனிமொழித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ நல்ல பொறுப்பு தான் ஐயா. அதாவது மக்கள் நல்லது செய்ய தான் வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கான், ஒரு அமைச்சர் இருக்கான். ஆனால் நீங்க வந்து மக்களுக்கு எவ்வளவு கேடு விளைக்கணுமோ எவ்வளவு முள்ளமத்தம் அவ்வளவு பண்றீங்க. அதாவது தமிழ்நாட்டில் அதாவது நம்மளால ஒரு கைப்பிடி மண்ணை உருவாக்க முடியுமா? ஒரு கல்லை நம்மளால உருவாக்க முடியுமா? ஒரு கைப்பிடி மண்ணை நம்ம உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட மண்ணை வந்து வெட்டி வித்து நாசம் பண்றீங்க சொல்ல போனா வந்து. அதாவது கண்டிப்பா வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பா கல்லு மண்ணு தேவை. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களின் தேவைக்கு கல்லையும் மண்ணையும் எடுத்தோம்னா கண்டிப்பா காலி ஆகாது. ஆனா பக்கத்து மாநிலத்துல வந்து கல்லை மண்ணை வெட்ட மாட்டேங்கிறான். கல்லையும் மண்ணை வெட்டாம அவன் நம்ம தமிழ்நாடு வந்து சுரண்டிட்டு போறாங்க. நீங்க உறுதுணையா வருங்க. யாரு? தமிழ்நாடு அரசு உறுதுணையா இருக்கு. அது கேட்க வேண்டிய யாரு? தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும். ஆனா தமிழ்நாடு அரசு என்னைக்கு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து சிறந்த ஆட்சி இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நேர்மையான ஆட்சினா கண்டிப்பா எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி, எந்த ஒரு அரசு அதிகாரம் தப்பு பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு கேடுகட்ட ஆட்சி துட்டுக்கு தான் வந்து, அதாவது அரசு அதிகாரிகள், இந்த தப்புக்கு துணை போற அரசு அதிகாரிகள், நீங்க வந்து இந்த அரசு வேலை பார்க்க வேற வேலை கவுத்துட்டு போயிடும், வேற வேலை பாட்டு போங்க, மாமா வேலை பாட்டு போயிடலாம். ஆனா இந்த ஒரு அரசு பதவி, நல்ல பதவி, ஒரு உயரிய பதவி, அதை வந்து நீங்க வந்து கேவலப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து. எவ்வளவு நல்ல அரசு ஊழியர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களால் கெட்ட பேர் தான் வருது. தயவு செய்து நீங்க வந்து இப்படி திருடங்களான வேற தொழில் பார்த்துட்டு போயிருங்க, வேற ஏதோ தொழில் பார்த்துட்டு போயிருங்க. வாய் கூசுது, அந்த அளவுக்கு இருக்கு தொழில். வந்து நம்ம கல்கோரி ஆரம்பிச்சோம்னா முக்கியமான வந்து காற்று மாசுபடுது, நிலம் மாசுபடுது, அதே மாதிரி விவசாயமே பண்ண முடியாத சூழல் வருது. அதே மாதிரி பார்த்தா அங்க வந்து நீர்வளம் வந்து ரொம்ப கம்மியாகுது.